உலகம் முழுவதும் கொரோனாக்கு பிறகு இணைய பயன்பாடு மிக அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் இணையம் வழியாக சமூக வலைதள ஊடகங்கள் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடிய கலாச்சாரமும் மிக அதிகமாக இருக்குது. இந்த கொரோனாக்கு பிறகு வயதிற்கு வரும் இந்த அடலசன்ஸ் ஏஜை அடையும் ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் மிக அதிகமாக சோஷியல் மீடியாவில் தங்களோட நேரத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இன்றைக்கி உலகம் முழுவதும் உருவாகிருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 13 வயசு பையன், இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் இல்லை தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆவரேஜாக அவன் என்ன செய்வான் அப்படின்னா ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருப்பான். அந்த கிரிக்கெட் சம்மந்தமான கார்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவான். இல்லை ஃபுட்பால் விளையாடுவான். ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் யாரோ ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் போய் உட்காந்து வீடியோ கேம் விளையாடுவான், இல்லை அதை வேடிக்கை பார்த்துட்டு வருவான். இவ்வளோ தான் ஒரு 13 வயசு பையன் முன்னாடி உள்ள பாசிபிலிட்டி. கேரம் போர்டு விளையாடுவதோ, செஸ் விளையாடுறதோ, சைக்கிளில் வித்தை காட்டி பழகிறதோ, யாரோ சொந்தக்காரங்க பைக்கில் வந்தால் கெஞ்சி கூத்தாடி கேட்டு ஒரு ரவுண்டு வாங்கி ஓட்டுறதோ, இவ்வளோ தான் ஒரு 13 வயசு பையன் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் எந்த தெருமுக்கில் பார்த்தாலும் டீனேஜர்ஸ், காலேஜ் படிக்கிற வயசில் உள்ள பையங்க எல்லாம் உட்காந்து அந்த துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்குற மாதிரி உட்காந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, ஒன்று இந்த சின்ன சின்ன ஊர்கள் வரைக்கும் விளையாடக்கூடிய இடங்கள் அப்படின்றது இல்லாமல் போயிடுச்சு. அது ஊரை விட்டு ரொம்ப வெளியில் தான் இருக்குது. ஏன்னா எல்லா பக்கமும் ரியல் எஸ்டேட்டை பண்ணி வீடுகள் வந்துருச்சு. இப்போ விளையாடக்கூடிய இடம் அப்படின்றது வீட்டு பக்கத்தில் இல்லை, படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இல்லை. இங்கே அடிக்கக்கூடிய வெயிலுக்கு அவங்க பள்ளிக்கூடத்தில் விளையாடவும் முடியாது. ஸோ கிரவுண்டுகளே இல்லை அப்படின்னு வரும்போது இந்த கொரோனாக்கு பிறகு இந்த இரண்டு வருடங்களில் அவங்க இப்படி பழகிட்டாங்க. வீட்டிலேயே இருந்து செல்ஃபோனை பார்த்து டிவி பார்த்து பழகிட்டாங்கும் போது இனி அதை ரெசியூம் பண்ணக்கூடிய ஆட்கள் குறைவாக இருக்காங்க. அண்டு அட் த சேம் டைம் இன்னொரு கலாச்சாரம் என்ன உருவாயிருக்கு அப்படின்னா, ஷட்டில் காக், டென்னிஸ் போன்ற கிளப்புகள் எல்லா ஊர்லேயும் உருவாயிருக்கு. அதில் நீங்கள் பணம் கட்டினா தான் அங்கே போய் விளையாட முடியும். ஃபுட்பால் விளையாடுறதுக்கோ எல்லாத்துக்குமே அவங்க கிளப்புகள் உருவாக்கிட்டாங்க. அப்போ இன்றைக்கி நீங்கள் அதுக்கும் தனியாக பணம் செலவழிக்கணும். யார் அதிகம் ஏற்கனவே பணம் வச்சுருக்காங்களோ அவங்க தான் போய் அதை விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாயிருக்கு. இங்கே அடலசன்ஸ் டிவி சீரீஸில் ஜேமியால் எப்படி ஃபுட்பால் விளையாட முடியல அப்படின்றத பற்றின பேச்சு 2 இடத்துல வருது. ஒன்று ஜேமி சைக்காலஜிஸ்ட் கூட பேசும்போதும், கடைசியாக எட்டி அவரோட மனைவிட்ட பேசும்போதும் ஜேமி ஃபுட்பாலில் ஃபுட்பாலில் தோற்று போன ஒரு பையன் அப்படின்றத பற்றின பேச்சு வருது. அதை சைக்காலஜிஸ்ட் அவங்ககிட்ட கேட்கும்போது ஜேமியோட இந்த நடத்தைக்கு இல்லை அவனோட செயல்பாடுகளுக்கு அவங்க அப்பாவோட செயல்பாடு எதுவும் காரணமாக இருக்கா, மாஸ்குலைனிட்டின்னு சொல்லி திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. அவன்கிட்ட கேட்குறாங்க, உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வார்த்தை விளையாட்டுகள்லாம் இருக்குது. ஜேமி அங்கே பயங்கரமாக வார்த்தையில் விளையாடுற அந்த வசனங்கள்லாம் அதில் இருக்குது. இங்கிலாண்டில் உள்ள ஒரு 13 வயசு பையனாக ஜேமி ஒரு சராசரியாக அவனால் எந்த விளையாட்டும் விளையாட முடியல. அவன் சைக்காட்ரிஸ்ட்டை சொல்கிறான், நான் ஃபுட்பாலில் சரியாக விளையாடாதப்போ அவங்க அப்பா என் மேலே கோவப்பட்டதே இல்லைன்னு சொல்கிறான். அதே மாதிரி அவர் கடைசியில் எட்டி மில்லர் மனைவிக்கிட்ட சொல்லும்போது அவன் மற்ற பிள்ளைங்க முன்னாடி அசிங்கப்பட்டான் விளையாடும்போது, நான் அவனை பார்க்க முடியல, நான் முகத்தை திருப்பிக்கிட்டேன் அப்படின்ட்டு. அந்த பையனுக்கு அது ஒரு ஊண்டிங்காக தான் இருக்குது. அப்பா ஏன் ஒன்றுமே சொல்லலை, அவனை கோலியை அனுப்பாடிட்டாங்கன்னு சொல்கிறார். அவன் எந்த பொசிஷன்லையும் விளையாடலை. கிரவுண்டில் அவன் ஃபுட்பாலில் இருக்கான், பட் கோலியாக ஒரு இடத்துல நின்றுட்டு தான் இருக்கான். அவனை விளையாட அனுமதிக்கலை. அப்போ இதை ஒரு தோல்வியாக பார்க்குறாரு. தன்னோட மகன் விளையாட்டில் தோத்துட்டான் அப்படின்றத கிரிக்கெட் பற்றி எங்கேயுமே இங்கே பேச்சு இல்லை. பட் அவனுக்கு அடுத்த டேலண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு படம் வரையக்கூடிய திறமை இருக்குன்னு சொல்லி அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. கடைசி சாப்டரில் அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி அவன் அவரையே படமாக வரைஞ்சி அனுப்பியிருக்கான். அண்டு இதுவும் சலிச்சு தான் கடைசியாக தான் அவனுக்கு சிஸ்டம் வாங்கி கொடுத்தோன்னு சொல்கிறார். அவங்களோட வசதி காரணமாகவா இல்லை அது கொஞ்சம் வசதியாக பிஸியானதாக அதெல்லாம் கடைசி தேர்தலில் பேசுகிறாங்க. அவனுக்கு ஒரு கம்ப்யூட்டரும் இன்டர்நெட் கனெக்ஷனும் கிடச்ச உடனே அவனோட இந்த குடும்பத்தோட தொடர்பு அப்படின்றது இல்லாமல் போயிடும். இது எல்லாமே வசனங்களாக தான் இருக்குது படத்தில். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, 1 மணி 2 மணி வரைக்கும் அவன் ரூமில் லைட் எரியும் போது நான் போய் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி கதவை தட்டினோன்னா தான் ஆஃப் பண்ணிட்டு அவன் தூங்குவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்டர்நெட் ஒரு 13 வயசு பையன் வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னா அது அவனை என்ன வல்லவாகலாம் மாற்றிடுது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 15 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த இன்டர்நெட் அப்படின்றது வீடுகளுக்கு வர ஆரம்பித்த பிறகு தனி வீடுகளில் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் கனெக்ஷன்கள் எடுக்க ஆரம்பித்த புதுசில்
உளவியல் நிபுணரான டாக்டர் ஷாலினி நீயா நானா மாதிரி நிகழ்ச்சியில் அப்போயே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இளம் சிறார்கள் 10 பருவத்தினரை வீட்டில் வச்சுருக்கவங்க தயவு செஞ்சு கம்ப்யூட்டர் இன்டர்நெட் கனெக்ஷனோட இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை பொதுவான இடத்துல வைங்க, எல்லாரோட கண்படக்கூடிய இடத்துல வைங்க, இந்த இளம் பிள்ளைகளுக்கு தனி அறைகள் கொடுக்காதீங்கன்னு அவங்க அப்பயே பேசியிருக்காங்க. அது அவங்கள என்ன மாதிரி இதுக்கு இட்டு செல்லும் அப்படின்றது கண்காணிப்பில் தான் இருக்கணும். அவங்க அந்த ஏன்னா இப்போ நீங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 18 வயசு ஆனால் தான் டிரைவிங் லைசன்ஸ், 18 வயசு ஆனால் தான் ஓட்டர் எலிஜிபிலிட்டி, 18 வயசு ஆனால் தான் ஏடிஎம் கார்டே தர்றாங்க. ஜிபேயில் அந்த ஜிபே ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு அந்த 18 வயசு முடிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும்போது அந்த வயசு வந்தால் தான், அத்தனை வருடங்கள் ஒருத்தர் வாழ்ந்தால் தான் அவருக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அந்த அனுபவம் இருக்கும், அந்த ஒரு சிந்திக்கக்கூடிய பக்குவம் இருக்கும். அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு 13 வயசு பையனான ஜேமி இன்ஸ்டாகிராமில் இருந்து தான் அவனோட பெர்ஸ்பெக்டிவ் உருவாக்கிக்கிறான். பேரண்ட்ஸ் பிஸியாக இருக்காங்க, 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க, பிள்ளைக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்துட்டா அவன் பார்த்துக்கிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவன் அட்டானமஸாக இருப்பான், அவனுக்கு மேலதிக சர்வைலன்ஸ் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படி நினைக்கிறது தவறு. இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒருத்தரை கரப்ட் ஆக்கிற வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த 13 வயசில் ஒருத்தர் ஜேமி அனுபவிச்சது என்ன, அவங்க அனுபவிச்சது என்ன அப்படின்றது கடைசி தேர்தல் நமக்கு தெரிய வருது. எட்டி 13 வயசாக இருக்கும்போது அவர் பள்ளிக்கூட நிகழ்ச்சியில் ஒரு அவமானப்பட்டேன் அப்படின்றத சிரிச்சுக்கிட்டே தான் சொல்கிறார். மகள்கிட்டையும் அது அவரும் மனைவியும் பேசிக்கிறாங்க. மகள் நடுவில் உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. ஒரு ஷூவை வாங்கிட்டு, பவுலிங் ஷூஸை வாங்கிட்டு போய் வலிக்கி விழுந்துட்டேன், என் மூக்கில் அடிபட்டுருச்சு அப்படின்லாம் சொல்கிறார். அதை இத்தனை வருடங்களுக்கு அவருக்கு 50 வயசு ஆயிடுச்சு. 13 வயசில் நடந்த சம்பவத்தை 37 வருஷம் கழிச்சு அதை அவமானமாக இல்லாமல் அதை பற்றி மகிழ்ச்சியாக தான் சொல்கிறார். அந்த வருடங்கள் அது நடந்த அன்றைக்கி அவருக்கு அவமானமாக இருந்திருக்கலாம். பட் இந்த 37 வருடங்கள் அப்படின்றது அதோட இம்பேக்டை குறைச்சிருச்சு. அந்த காயத்தின் வலி இல்லை, அது ஒரு நல்ல நினைவாகத்தான் இருக்குது. அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு தான் அவங்க அம்மாவை முதலியாக கிஸ் பண்ணேன் அப்படிலாம் மகள்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் 13 வயசில் இருக்கக்கூடிய ஜேமிக்கு அவனுக்கு நடந்த ஒரு இன்சல்ட், அது இணையத்தில் நடந்த இன்சல்ட், ஆக்சுவலில் கூட இல்லை, நேரில் நடக்கல. அது இணையத்தில் நடந்த ஒரு இன்சல்ட் தான் அவனை இந்த செயலை செய்ய வைக்குது, அவனை இந்த எக்ஸ்ட்ரீம் போக வைக்குது. அண்ட் ஒவ்வொரு பையனுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசாகும்போது அவங்க அப்பா மேலே உள்ள அட்மிரேஷன் குறைஞ்சி தான் தனியாக ஒரு ஆளாக உருவாகணும், தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் உருவாகும். அதனோட ரிசல்ட் தான் கையில் நகம் வளர்க்குறதுலேருந்து தலையில் முடி வளர்க்குறது, டேட்டு போட்டுக்கிறது, தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது. அதாவது அறிவு வளர்க்குறத தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் வளர்ப்பாங்க. அறிவுத்திறன் மற்ற திறன் மேம்பாடு அப்படின்றது கடைசி ப்ரையாரிட்டியாக தான் இருக்கும். இல்லை அதுக்கான பக்குவம் உருவாக்காது, பட் மற்ற செயல்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தன்முனைப்பு உருவாகிற வயசில் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்காக, தன்னை ஒரு ஆளாக முன்வைப்பதற்காக 13 வயசு தான், ஆனால் அவங்க சிந்திப்பது இல்லை நடந்து கொள்ள நினைப்பது ஒரு 25 வயசான நபர் போல் இருக்கும். அப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உடல் அளவில் 13 தான், மனசளவிலையும் 13 தான். பட் ஆனால் அவங்க பெரிதாக நினைக்கும்போது அதில் எழக்கூடிய சிக்கல் என்ன? இங்கே கடைசி சாப்டரில் எட்டி மில்லர் சொல்கிறாரு, 13 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா எப்படி அவரை பெல்ட்டால் அடிப்பாருன்னு சொல்லிட்டு. பட் இவர் மகனை ஒரு தடவை கூட அடித்ததே கிடையாது. ஜேமியை இவர் ஒருபோதும் அடித்ததே கிடையாது. அதாவது அவர் ஒரு மகனாக அப்பா போல் ஆயிடக்கூடாது. அவர் என்ன நினைக்கிறாரு, எங்கள் அப்பா என்னை அடித்தார், பட் நான் என் பையனை அடிக்க மாட்டேன் அப்படின்ற முடிவில் அவர் இருக்கார். அண்டு இதை பையன் எப்படி எடுத்துக்கிறான்? அப்பாவோட மேஸ்குலினிட்டி பற்றி சைக்காலஜிஸ்ட் பேசும்போது மை ஃபாதர் இஸ் அ நைஸ் பர்சன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறார். லவ்விங் பர்சன், கைண்ட் பர்சன் தான் அவன் சொல்கிறான். எங்கள் அம்மா ஹீ லவ்ஸ் மை மதர் அப்படின்லாம் சொல்கிறான். அண்ட் இது அவனுக்கு எப்படி தெரியுது? அவனோட செயல்களிலே நம்ம இதை எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஹிஸ் ஃபாதர் இஸ் நாட் மேஸ்குலின் எனக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறான். அவர் தண்ணி அடிக்கலை, தாத்தா தண்ணி அடிக்கிறாரு, அப்பா தண்ணி அடிக்கிறது இல்லை. அண்டு அம்மாவை திட்டுறதில்லை, இல்லை அம்மாவை அடிக்கிறது இல்லை, அவனையும் அடித்ததே இல்லை. அப்போ அவனுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இஸ் ஹி மேஸ்குலின் எனஃப்? அவர் ஒரு ஆண் அப்படின்னா வன்முறை செயலில் ஈடுபட்டால் தான் ஆணா அப்படின்ற அவன் அப்படி புரிஞ்சுக்கிறான் சின்ன பையன்றதுனால. அண்டு அப்பா வன்முறையிலே ஈடுபடலை, அவனை அடிக்கலை, அம்மா ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கும்போது அவன் அதிலிருந்து வேறு மாதிரி நடக்கணும் அப்படின்னு இது பண்ணும்போது அதுக்கான முதல் பாசிபிலிட்டி ஒரு வன்முறை செயலை செய்கிறது தான். நான் ஸ்ட்ராங் அப்படின்னு காட்டுறதுக்கு என்ன பண்ணுறது? ஜேமியோட இந்த ரெக்கட் பாயாக ஆகக்கூடிய
அந்த அட்டம்ப்ட் அவங்க அப்பாவோட ஜென்டில்மன்னஸுக்கு அகைன்ஸ்டாக ஒன்று, மாற்றாக ஒன்றாக தான் உருவாக நினைக்கும்போது, தான் ஒரு ரக்கட் பாய் அப்படின்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணும்போது தான் அவன் இன்டர்நெட் வழியாக இந்த அவனே சைக்காலஜிஸ்ட் அதெல்லாம் சொல்கிறான், மேனோஸ்பியர் 80-20. இதை கேட்குற பையங்க வந்து ரேடிக்கலைஸ் ஆகிடுறாங்க. பல விஷயங்களை கேட்டு ரேடிக்கலைஸ் ஆகலாம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்தியாவில் கவனிச்சிங்கன்னா கடந்த 10 வருஷத்தில் உங்களோட சுற்று வட்டாரத்தில் ஜாதி வெறி பிடிச்சவங்க எத்தனை பேர், உங்கள் நண்பர்கள் எத்தனை பேருக்கு ஜாதி வெறி பிடிச்சிருக்கு, ரேடிக்கலைஸ்ன்னு சொல்லுவாங்க. திடீர்னு அது அப்படி ஒன்றா மாறிடுவாங்க. கொஞ்சம் எத்தனை பேருக்கு மத வெறி பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு அரசியல் வெறி பிடிச்சிருக்கு. அப்போ இது எதனால் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அவங்களுக்கு மற்ற எல்லாம் அடைபடும் போது இதில் போய் ஐக்கியமாகிடுவாங்க. இப்போ ஜேமியை பொறுத்த வரைக்கும் அவன் ஃபுட்பாலில் விளையாட முடியல. அவன் இப்போ ஃபுட்பால் நல்லா விளையாண்டுருந்தான் அப்படின்னா ஸ்கூலில் அதன் வழியாக பாப்புலர் ஆகிருப்பான், பெண்கள் அவங்ககிட்ட பேசியிருப்பாங்க, அவனோட வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும். அவன் ஃபுட்பால் விளையாட முடியல அப்படின்றதுனால அவன் ஆர்ட்ஸ் பக்கம் வந்தால் ஆர்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய வயசு அது இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு 13 வயசு பையன் நல்லா படம் வரைகிறான், புத்திசாலியாக இருக்கான் அப்படின்னா அவனோட கிளாஸ்மேட் பொண்ணுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் அவன் மேலே இருக்காது. இந்த படங்களே தமிழில் சினிமாக்களே அப்படி தானே எடுக்கிறாங்க. அந்த என்ன அவன் 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 வந்து சிகரெட்லாம் குடிப்பான்னு சொல்லி டிராகன் படத்தில் சொல்லும்போது, ஆனால் அந்த சிகரெட் குடிக்கிற பையன் தான் அந்த பொண்ணுக்கு வேணும், இவன் நான் படிக்கிற பையன் வேண்டாம். அப்போ என்ன பண்ணி பேட் பாயாக ஆகுது அந்த அதுதான் அவனை வந்து சோஷியல் மீடியா பக்கம் அனுப்புது. அங்கே வந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவனுக்கு தெரிய வருது. எது இந்த பெண்கள் வந்து 80% பெண்கள் வந்து 20% ஆண்களை தான் வந்து விரும்புவாங்க அப்படின்ற மாதிரி. இதை சிந்தித்து பார்க்கக்கூடிய வயசு இல்லை. அப்படி பார்த்தா வந்து உலகத்தில் 80% ஆண்களுக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லையே. அப்படின்றதெல்லாம் அது சிந்திக்க தெரியாத வயசு அவனுக்கு. அப்படின்றதுனால அவன் வந்து அதை ஏற்றுக்கிறான். அண்டு இது சைபர் புல்லியிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இணையத்தொடர் அதையும் பற்றி தான் பேசுது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் சட்டிலாக சொல்லிட்டு விட்டுறாங்க. ஜேமி இந்த இன்டர்நெட் சூழலுக்கு வந்து அவன் ஒரே நாளில் அவன் அப்படி மாறிடல, கொஞ்சம் கொஞ்சமாக தான். அது எது அவனை புஷ் பண்ணி கொண்டு வந்தது அப்படின்ற எல்லாமே வந்து அந்த உளவியல் நிபுணரோட நடக்கிற அந்த 1 மணி நேர உரையாடலில் அவன் எல்லாத்தையுமே சொல்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனும் வந்து கேலிக்கும் கிண்டலுக்கு ஆளானது, அவனே அவனோட 2 ஃப்ரெண்டில் ஒருத்தனை முட்டாள் அப்படின்னு தான் சொல்கிறான். அண்டு வந்து அந்த கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகும்போது அவங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அண்ட் அவனுக்கு ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்குது, தான் அசிங்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு. 13 வயசில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த உடல் பற்றிய இல்லை முகம் பற்றிய நிறம் பற்றிய, இந்தியாவாக இருந்தால் நிறம் பற்றிய அந்த தாழ்வுணர்ச்சி, நம்ம அழகாக இல்லை, நம்மளை யாருக்கும் பிடிக்காது, எண்ட் ஆஃப் த வேர்ல்டு, இதுதான் இதோட வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. அண்ட் இது எல்லாம் சேர்ந்து தான் இது எல்லாம் வசனங்கள் வழியாக சொல்லப்பட்டால் தான், இது எதுவும் காட்சிப்படுத்தப்படலை. பட் இது எல்லாம் சேர்ந்து தான் அவனை வந்து மனசளவில் அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு வருது. சோஷியல் மீடியா வழியாக தான் ஒரு பிரபலமாக முடியும், தனக்கு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கிக்கிட முடியும், தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஜேமி அதுக்கான முயற்சியில் இருக்கும்போது தான் கேட்டி வந்து அதில் கல் எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. அதில் அவங்க வந்து போடக்கூடிய கமெண்ட் வந்து அது அவங்களுக்கு தான் புரியுது, அந்த வயதினருக்கு தான் புரியுது. இது வந்து இந்த எஸ்எம்எஸ் ஜெனரேஷனுக்கு புரியாது. முதல்ல எஸ்எம்எஸ் அப்படின்ற ஒன்று மொபைல் ஃபோனில் அந்த பாசிபிலிட்டி வந்தப்போ அன்றைக்கி ஒவ்வொரு எழுத்துக்கும் காசு கொடுத்துருக்காங்க. WRU அப்படின்னா வேர் ஆர் யூ அப்படின்றதோட சுருக்கம். அப்படின்னா அன்றைக்கி வேர் ஆர் யூன்னு அடித்தா நிறைய காசு, WRUன்னு அடித்தா குறைய காசு. அதனால தான் அவங்க அப்படி அனுப்ப ஆரம்பித்து பலவிதமான ஷார்ட் ஃபார்முகளை உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கி இந்த தலைமுறைக்கு அது புரியாது. அந்த தலைமுறைக்கு வந்து இந்த எமோஜிக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது தெரியாது. இன்ஸ்பெக்டரோட பையன் அதை சொல்கிறான். அவங்க அப்பாட்ட சொல்லும்போது வந்து என்ன கலரில் ஹார்ட்டின்னு அனுப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா நல்ல வேலை இது வரைக்கும் நான் அவங்க அம்மாவுக்கு ரெட் கலரில் தான் ஹார்ட்டின்னு அனுப்புனேன்னு சொல்லி அவர் இது பண்ணுறாரு. இந்த சோஷியல் மீடியா உலகத்துக்குள்ளே பயன்படுத்தப்படும் மொழிக்கு அர்த்தம் தெரியாத பெரியவர்கள் அந்த அர்த்தத்தினால் இது பல பேருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுனால அதை அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு குற்றமளித்த ஜேமி. இந்த 2 உலகங்களும் சந்திக்கும் பாயிண்ட் தான் அடலசன்ஸ். அண்ட் இந்த கொரோனாவுக்கு பிறகு இவங்க விர்ச்சுவலில் வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்றது அதிகமாகிருச்சு அப்படின்றது இன்றைக்கி உள்ள பேரண்ட்ஸுக்கு இன்னும் புரியலை அப்படின்னு இதன் வழியாக நம்ம எடுத்துக்கலாம். இது மேற்குலகில் மிக தீவிரமாக மிக அதிகமாக இருக்குது. இந்தியாவிலையும் இன்றைக்கி இது மிக வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பையன் 15 வயசு ஆன பையன் இல்லை 17 வயசு ஆன பையன் அங்கங்கே நிற்கிறான், சிகரெட்டு குடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், எங்கேயோ 4 பேரோட போகிறான் வரான்னா எப்படியாவது வீட்டுக்கு தகவல் வந்துடும். கண்ணில் பட்டுருவாங்க, யார் கண்ணிலே படுவாங்க, எதை மாதிரி தெரிய வந்து பெற்றவங்களுக்கு தகவல் வந்துடும்.
ஆனால் இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே அவங்க உருவாக்கி வச்சுருக்கிற ஐடென்டிட்டி அப்படின்றது அதில் இல்லாத பேரண்ட்ஸுக்கு அதை பற்றி எதுவுமே தெரிய வராது. அவங்க அவங்க போடுற போஸ்ட் பார்க்க முடியுறமா அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மேலே அவங்க யார் கூடலாம் அவங்க தொடர்பு பண்ணுறாங்க, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன நடக்கு, எதன் வழியாக ரேடிக்கலைஸ் ஆகுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட வாய்ப்பு இல்லை. இப்போ அது தெரியாமல் போகும்போது அவங்க அதிலிருந்து தன்னால் வெளியில் வந்தால் தான் உண்டு. அப்படி ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜேமி என்ன பண்ணிடுறான், அந்த சோஷியல் மீடியா வழியாக அவன் அடைந்த வெறுப்புனால் அந்த ஒரு பிரெயின் வாஷ் செய்யப்பட்டதுனால தான் அவன் அந்த க்ரைமே பண்ணுறான். லிட்ரேச்சரில் இதுக்கு ஒரு சிறந்த ஆர்கிடைப் இருக்குது. இலக்கியத்தில் தஸ்தவஸ்கி எழுதின க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்ற நாவலில் பார்த்திங்க அப்படின்னா ராஸ்கால்னிகாஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பையன், டீனேஜர், அவன் காலேஜ் யூனிவர்சிட்டி ஸ்காலர், அவன் பயங்கர புத்திசாலி. அவன் ஒரு லாஜிக்கை ஒரு தர்க்கபூர்வமாக அவனை ஒரு ஐடியாவை உருவாக்குறான். என்ன அப்படின்னா, தனி மனிதர்கள் கொலை செஞ்சால் தண்டிக்கப்படத்தான் செய்யணும். ஆனால் அதிமனிதர்கள் சூப்பர் ஹீரோ அப்படின்ற லெவலில் அவன் இவங்களை உதாரணமாக எடுத்துக்கிறான். நெப்போலியன் மாதிரி ஆட்களை உதாரணமாக எடுத்துக்கிட்டு அவங்க கொலை செய்யும்போது அதுக்கான தர்க்கங்கள் உருவாயிருக்கும், சமூக காரணங்கள் இல்லை வரலாற்று காரணங்கள் உருவாக்கப்படும், அவங்களுக்கு இந்த வழக்கமான சட்டங்கள் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்ற மாதிரி அவன் ஒரு தியரியை உருவாக்கி அவன் கொலை செய்ய போனது யாரை அப்படின்னா அவன் எல்லா விதமாக மிகச்சரியாக திட்டமிட்டு அடகு கடை நடத்துகிற ஒரு கிளவியை கொண்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடணும்னு நினைப்பான். அவங்க அன்ஃபேராக நடக்கிறாங்க, அதனால் தண்டனையாக நான் அவங்கள கொல்ல போகிறேன், ஆனால் அவங்களோட இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இவன் அவங்கள ஒரு கொலை பண்ண போகிற இடத்துல 2 கொலை பண்ணுற மாதிரி ஆயிரும். பர்ஃபெக்ட் கெட்டவே சரியாக செஞ்சுட்டு அவங்க எல்லாம் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுவான். ஆனால் இவன் தான் செஞ்சான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆனால் இவன் மனசாட்சி இவனை போட்டு அரிச்சிட்டே இருக்கும். இவன் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்கார நிலைமைக்கு ஆளாகி கடைசியில் போய் ஸ்டேஷனில் போய் ஒத்துக்கிடுவான், நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிடுவான். ஸோ அதிலிருந்து பார்க்கும்போது இதில் ஜேமி கடைசியாக தான் அவன் அதை அக்செப்ட் பண்ணுறான். அவன் முதல்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய அட்வான்ஸ் தொழில்நுட்பம் காரணமாக அவனை முதல்லே பிடிச்சிடுறாங்க. பட் ஆனால் அவன் கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை ஒத்துக்கிறதில்ல, அது ஃபேக்காக இருக்கும்னு அவன் சொல்கிறான். அண்ட் இந்த ஆன்லைனில் அவனை பிரெயின் வாஷ் பண்ண ஆட்கள் அப்படி அதிமானிடர்களாக நடிப்பவங்க தான். அவங்களுக்கு வழக்கமான ரூல்ஸ் அப்ளை ஆகாது, இதெல்லாம் எங்களுக்கு அப்ளை ஆகாதுன்னு நினைக்கக்கூடிய இன்றைக்கி உலகத்தில் பல ஆட்சியாளர்கள் அப்படி இருக்காங்க. முசோலினியும் ஹிட்லரும் அப்படி தான் இருந்தாங்க. மற்றவங்களுக்கு அப்ளை ஆகிற ரூல்ஸ் எனக்கு அப்ளை ஆகாது, ஐ எம் எக்ஸம்ப்டட் அப்படின்ற மாதிரி. ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படி தான் இருந்திருக்காரு. இலான் மஸ்க் இன்றைக்கி அப்படி தான் இருக்கார். இதெல்லாம் இது எனக்கு கிடையாதுங்க, நான் அபவ் ஆல் அப்படின்ற மாதிரி. இந்தியாவில் 2 பேர் அப்படி இருக்காங்க, உங்களுக்கு யாருன்னு தெரியும். அண்டு இன்றைக்கி உலக தலைவர்கள் அப்படி தான் இருக்காங்க. இஷ்டம் போல் சண்டைகளை ஆரம்பிக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு அப்ளிகபிள் இல்லைங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஜேமி வயசு பையங்க அப்படி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய, இன்டர்நெட்டில் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள் பேசுகிறத கேட்டு ரேடிக்கலைஸ் ஆகி ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது இது பற்றி மொத்த சொசைட்டியும் இல்லை குடும்பமுமே எந்த புரிதலும் இல்லாமல் இருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக விடியுது. இப்போ க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் நாவலில் ராஸ்கால்னிகாஃபோட மன அவஸ்தை தான் அந்த நாவலே. அவன் கொலை பண்ண 500 பக்கம் நாவல் அப்படின்னா அதில் 300 பக்கம் அவனோட மன அவஸ்தை தான். அவன் என்னெல்லாம் டார்ச்சருக்கு உள்ளாகிறான் அவன் குற்றம் பண்ணதுனால அப்படின்ட்டு. ஆனால் இங்கே அடலசன்ஸில் ஜேமி பண்ணிவிட்டு அவனும் அவஸ்தைக்கு உள்ளாகிறான். அது அந்த சைக்காலஜிஸ்ட் கூட பேசும்போது தெரியுது. பட் 4வது சாப்டரில் அவன் குடும்பம் அனுபவிக்கக்கூடிய துன்பம், அவன் பண்ண தப்பு அப்படின்றது ஒரு 3 பேர் அவனோட இமிடியேட் பேரண்ட்ஸான இமிடியேட் ரிலேட்டிவ்ஸான அப்பா, அம்மா, அக்கா, அவங்க வாழ்க்கையை எப்படி சின்ன பின்னமாக்கிருச்சு. அவங்க அதை டு ஹோல்ட் இட் டுகெதர், அந்த வீட்டை விட்டு ஓடிடலான்ற பேச்செல்லாம் வருது. அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணோட கபோர்டில் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறா. என்னென்ன துன்பங்களுக்கு ஆளாக்கிட்டான் அப்படின்னு. இது எதுவுமே அவனுக்கு புரியாமல் தான் அவன் அங்கே இருக்கான். ஹி இஸ் பிளிஸ்ஃபுல்லி அன்அவேர். 14 வயசு பையன்தான், அவனுக்கு இதெல்லாம் எங்கே புரிய போகுது. பட் இன்றைக்கி இது ஒரு ஐ ஓப்பனர். இந்த தொடர் அப்படின்றது நாம் இணையத்தை பயன்படுத்துவதற்கும் நம்ம குடும்பத்தினர் பயன்படுத்துவதற்கும் அதன் மீது நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும், நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், அது ரேடிக்கலைஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஓகே, இந்த சேனல்லே பல பாட்காஸ்ட்கள் இதை பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். எக்கோ சேம்பர்னு ஒன்று, டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட்னு ஒன்று, ஃபாசிசம் பற்றி ஒன்று பேசியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ரிலேட்டட் தான். இது எல்லாமே இன்றைக்கி இப்படி இன்டர்நெட் வழியாக ரேடிக்கலைஸ் ஆனவங்க எப்படியெல்லாம்
செயல்படலை அப்படின்னா ஓகே, ஒரு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, காசு பணமெல்லாம் சேர்த்துட்டாங்க, பொழுதுபோக்காக கொஞ்ச நேரம் இன்டர்நெட்டில் போய் யாரோ ஒரு அரசியலுக்கு இருக்க பேசுகிறத கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா ஓகே, சரி போட்டும், ஏதோ ஒன்று பண்ணி தொலையட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆனால் காலேஜ் படிக்கிற வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையன், இல்லை அதை விட வயசு குறைவான பையன், ஏதோ வயசுக்கு மீறி ஏதோ அரசியல் பேசுகிறான், ஏதோ இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறான், பெண் வெறுப்பு, ஏதோ ஒன்று வெறுக்கிறான், வெறுப்பரசியல் ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படின்னா அது கவனிக்கப்பட வேண்டியது. இதுக்கு மாற்று என்ன அப்படின்னா மனித உறவுகள் மேம்படணும் அப்படின்ட்டு தான். மனிதர்களோட நேரம் நிறைய செலவு பண்ணணும். இதை கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒபாமா ஜனாதிபதியாக ஆனப்போ 2008-9 அந்த சமயத்தில் இன்டர்நெட்டு ஒரு பெரிய பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி பேசியிருக்காரு. இன்டர்நெட்டால் பல பேருக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமே வரப்போகுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவர் பேசியிருக்காரு. பட் ஒரு 10 வருஷம் கூட இல்லை, முதல் முறை ட்ரம்ப் ஜனாதிபதி ஆனப்போவே அந்த முதல் டேர்ம் முடிகிறதுக்கு முன்னாடியே ஒபாமா என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த கருத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த கருத்தில் தான் நான் பின்வாங்குறேன். ஏன் அப்படின்னா, இணையத்தோட பாசிபிலிட்டி முழுதாக எல்லோருக்கும் போய் சேராமல் இன்றைக்கி அது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, கேளிக்கைக்கும் வெறுப்பரசியலுக்குமான இடமாக அது உருவாயிருச்சு. அந்த பாசிபிலிட்டியை பெரும்பாலான மக்கள் பயன்படுத்திக்கிட முடியாத மாதிரி சூழ்நிலை இன்றைக்கி மாறிடுச்சுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் உண்மை. அப்படி மாறும்போது அது ஒவ்வொரு ஏஜ் குரூப்பை ஒவ்வொரு மாதிரி அஃபெக்ட் பண்ணுது. இப்போ ஜேமி மாதிரி ஒரு டீனேஜர் இப்படி பாதிக்கப்படலாம் அப்படின்னா அதில் பெஸ்ட்டு பாசிபிலிட்டியும் இருக்குது. அது பெஸ்ட்டு பாசிபிலிட்டி எல்லாருக்கும் போய் சேரப்போதில்லை. எந்த மோசமான விஷயம் மிக அதிகமாக பார்க்கப்படுதோ அது இன்னும் மிக அதிகமான பேரை தான் போய் சேரும். ஸோ இது ஒவ்வொரு தனி மனிதரும், இணையத்தை பயன்படுத்தக்கூடிய, சமூக ஊடகத்தை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதரும் விழிப்போடு இருக்க வேண்டிய நேரம். அவரோட குடும்பத்தினர், யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது அவங்க மீதும் கண்காணிப்பும், அவங்களுக்கான அந்த அவேர்னஸும், அந்த டிஜிட்டல் லிட்ரஸின்னு சொல்கிறாங்க, அந்த இதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலம் இது. இவ்வளோ நேரத்தை நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே பொறுமைசாலி தான். ரொம்ப நன்றி. வணக்கம்.